வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வாழைக்காயில் கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வாழைக்காய் பொரியலை செஞ்சுருப்போம். இதுமாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். வாழைக்காய் பெருசாக 2 எடுத்துருக்கிறேன். பிஞ்சாக இருக்கக்கூடாது. வாழைக்காய் காம்பு பகுதி, இந்த நுனி பகுதி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு வாழைக்காயை 2ஆக கட் பண்ணிக்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றி இந்த வாழைக்காயை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், அரைக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு 5 பல், வறுகடலை 2 ஸ்பூனு, கிராம்பு 2, பட்டை 1 துண்டு, இஞ்சி 1 துண்டு, தேங்காய் 2 பத்தை போட்டுக்கலாம். கசகசா 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சு. இது குழன்னு வேகக்கூடாது, ஒரு 3/4 வேக்காடு தான் வேகணும். வாழைக்காயை தோலை எடுத்துட்டு அந்த கேரட் துருவுறதில் துருவிக்கலாம். வேக வச்சதை அப்படியே பிசைஞ்சால் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இது துருவிக்கிறது தான் நல்லது. ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானால் போதும், ரொம்ப சூடாகக்கூடாது. வாழைக்காய் எல்லாம் துருவியாச்சு. இது நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். வாழைக்காயில் வாயு தொல்லை இருக்குன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதிலே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்குறோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம அரைச்ச விழுதை இதிலே போட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் கோலா உருண்டை மதியானம் நம்ம சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். நம்ம வாழைக்காய் பொரியல் செய்யும்போது எண்ணெய் ஊற்றி தான் நம்ம செய்வோம். அந்தளவு கூட இது எண்ணெய் இழுக்கலை. கையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை மீடியம் சைஸில் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நான்வெஜ்ஜில் கோலா உருண்டை செய்வாங்க. சில பேர் ஏன் சைவத்தில் செய்ய முடியாதான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காயில் செய்து பாருங்கள். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாவு கொஞ்சம் சின்னதாக போட்டு எடுக்கலாம். பாருங்கள், மேலே வருது. இப்போ இந்த உருண்டெல்லாம் ஒரு 4 போட்டு எடுக்கலாம். ஸ்டவ் மிதமான தீயில் தான் இருக்கணும். இந்த உருண்டெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் மேலே வரும்போது திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா டார்க்காக வரும்போது எடுத்துடலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகும். பாருங்கள், இந்த உருண்டை பாருங்கள் வெடிப்பு இல்லாத நல்ல ஷேப்பாக வந்திருக்குது. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனாலையும் நம்ம கையில் எண்ணெய் தடவி நம்ம உருண்டை பிடிச்சதுனாலையும் இந்த வெடிப்பு இல்லாத வந்திருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாதவங்க அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி டார்க்காக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த எல்லா உருண்டைகளையும் இது மாதிரி போட்டு எடுத்துடலாம்.
2 வாழைக்காயில் 20 உருண்டைக்கு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த உருண்டை நல்லா வெந்து இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வாழைக்காய் கோலா உருண்டை